கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துதலை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த காலை தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி பரிசுத்த யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம், பக்க நம்பர் 316 பக்கம், புதிய ஏற்பாட்டில் கடைசி பக்கத்தில் யாக்கோப்பு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது 18வது வார்த்தையை நம்ம எல்லாரும் சேர்ந்து இசைந்து வாசிக்கலாம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷராயிருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதுல எலியா என்பவன் நம்மை போல பாடு உள்ள மனுஷனாயிருந்தும் எப்படி ஜெபம் பண்ணினாராம்? கருத்தாய் ஜெபம் பண்ணினாராம். அந்த கருத்தான ஜெபத்திற்கு உடனே கர்த்தர் பதில் கொடுத்தாராம். அதுக்கு மேல் பகுதியை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். 13ஆம் வசனம், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். 15ஆம் வசனம், அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். 16வது வசனம், நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கும். துன்பப்பட்டாலும் ஜெபம் பண்ணணுமா? ஒருவன் வியாதிப்பட்டாலும் ஜெபம் பண்ணணுமா? ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணணுமா? நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலன் உள்ளதா இருக்குமா? கடைசியில் பார்த்தா எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷராக இருந்தாலும் கருத்தாய் ஜெபம் பண்ணினானா. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பே கருத்தான ஜெபம். ஏன்னா ஜெபத்தில் நிறைய ஜெபம் இருக்கு. யுத்த ஜெபம் இருக்கு, மன்றாட்டு ஜெபம் இருக்கு, ஆசீர்வாதத்தை வேண்டி ஜெபிக்கிறது இருக்கு, தேசத்துக்காக ஜெபிக்கிறது இருக்கு. இன்னும் வேதம் சொல்லுது கண்ணீரோடு ஜெபியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்கிறது. புலம்பலோடு ஜெபம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இங்கே அழகா யாக்கோப்பு எழுதுறாரு, உங்க ஜெபம் கருத்தான ஜெபமா இருந்தா உடனே பதில் வரும். இந்த எலியா நம்மை போல ஒரு மனிதன், பாடு உள்ள மனிதனா இருந்தான். ஆனால் அவன் கருத்தை ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்றான்? மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்றான். இந்த ஜெபத்தை பண்ணுனா யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? என்னங்க மழை பெய்யணும்னு தானே ஜெபம் பண்ணுவாங்க. இவர் ஏன் இப்படி ஒரு ஜெபம் பண்றாரு? இப்படி ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஆசீர்வாதத்தை தடுத்து ஒரு ஜெபம் பண்ணணுமா? இந்த வேதத்தில் எதற்கு அவர் அந்த ஜெபம் பண்ணினாருங்கிறதுக்கு ஒரு பதில் இருக்குது. வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 16வது அதிகாரம். ஏன் அவர் அப்படி ஜெபம் பண்றாரு? இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் தேவையில்லையே என்று நம்ம நினைக்க தோன்றும். 28வது வசனம், உம்ரியின் பக்க நம்பர் 452, பழைய ஏற்பாட்டில் 452வது பக்கம், 16ஆம் அதிகாரம் 28வது வசனம். உம்ரி செய்த அவனுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவன் காண்பித்த வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. உம்ரி தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்து சமாரியாவிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ஆகாப் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். இது ஆகாப் என்கிற ஒரு ராஜா காலத்தில் நடந்தது தான் எலியா பண்ணின வானத்தை அடைத்து ஜெபம். இந்த ஆகாப் எப்படி இருந்தான் என்று சொல்லி 30ஆம் வசனத்தை பாருங்க. உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இந்த ராஜா ஆகாப் ராஜா எந்த நாட்டுக்கு ராஜாவான்? இஸ்ரவேலுக்கு ராஜாவான். வேதம் சொல்லுது இஸ்ரவேலரின் ஜெயபலமானவர், இஸ்ரவேலரின் தேவனாகிய கர்த்தர். ஆனா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருத்தர் இருக்கும் பொழுது இவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? கர்த்தரை விட்டுட்டு பொல்லாப்பானதை செய்தார்களாம்.
அடுத்து அப்படியே கீழே படிச்சுட்டு வாங்க. 31. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலை சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்தான். பேரு இஸ்ரவேல் ராஜா, வம்சம் இஸ்ரவேல் வம்சம். ஆனா இவர் வேலை என்ன வேலை செய்யறாரா? பாகாலுக்கு பலிபீடங்களை கட்டினாராம். அடுத்து பாருங்களே 33. ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பை வைத்து இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களை எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். பாருங்க, ஒரு ராஜா செஞ்ச வேலையை இங்கு வேதம் சொல்றது. தேவனுக்கு, கர்த்தருக்கு, பிதாவுக்கு, பரலோக ராஜாவுக்கு, உன்னதமான கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படி தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கலும் அதிகமான பொல்லாப்பை, அசுத்தத்தை, பாவத்தை, விக்கிரக தோப்புக்களை, பாகாலுக்கு பலிபீடங்களை இவன் கட்டுவித்து உருவாக்கி தேசத்தை தீட்டுப்படுத்தினான். தேசத்தை பாவத்துக்கு நேராய் அவன் நடத்தினான். அப்பொழுதுதான் கர்த்தர் எலியா என்கிற ஒரு தீர்க்கனை இந்த ஆகாப் ராஜாக்கு முன்பாய் அனுப்புகிறார். வந்து என்ன சொல்றாருன்னா, ஆகாப்பு கிட்ட எலியா சொல்ற வார்த்தையை பாருங்க. 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கீலேயாத்தின் குடிகளில் திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலரின் தேவனாகிய கர்த்தருக்கு முன் இருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். இப்ப எலியா வந்து ஆகாப் என்கிற ராஜாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான், என் வாக்கின் படியே அன்றி இனி வருகிற நாட்களில் பனியும் பெய்யாது மழையும் பெய்யாது. ஏன்னா பனியினால சில ஆசீர்வாதங்கள் உண்டு, மழையினால சில ஆசீர்வாதங்கள் உண்டு. மூடுபனி எழும்பினது என்று வேதம் சொல்லுது, மழை பொழிந்தது என்று வேதம் சொல்லுது. பனி நிறைய பழங்களை பக்குவப்படுத்துமா. அந்த பழங்கள் பழுக்குவதற்கு அதுதான் என்ன செய்யுது? பக்குவத்தை உருவாக்கக்கூடியது. பூமியிலிருந்து அந்த பனிகள் எழும்பி வரும். பனித்துளி போல மண்ணா பொழிந்தது என்று வேதம் சொல்லுது. பனியினால நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு என்று வேதம் சொல்லுது. மழையினாலும் ஆசீர்வாதங்கள் உண்டு. இந்த ரெண்டும் இருக்கிறதுனால தான் இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாப் கர்த்தரை மறந்துட்டு பாகாலை சேவித்து பாகாலுக்கு தோப்பு விக்கிரகங்களை உருவாக்கி தன் பிள்ளைகளையும் தன் குடும்பங்களையும் தன்னுடைய தேசத்தையும் பாவத்துக்கு நேராக அவன் நடத்தி கொண்டு இருக்கிறான். அப்ப எலியா வர்றாரு. இந்த ஆகாப்புக்கு புத்தி புகட்டணும்னா, ஆகாப்பை கர்த்தருடைய பட்சத்தில் நடத்தணும்னா, முழு தேசத்தையும் தேவனுடைய பாதத்தில் கொண்டு வரணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? அவன் சொல்றான், தேவனுக்கு முன் இருக்கிற நான். அப்ப தேவனுக்கு முன் இவன் இருக்கிறபடினா தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா உணர்வுகளும் அவனுக்கு புரியுது. தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறபடினா நான் அசைக்கப்படுவதில்லை. மோசே 40 நாட்கள் கர்த்தருக்கு முன்பாய் போய் நின்றார். 40 நாட்கள் தேவனோடு அவர் நெருங்கி நின்றார்ல, அதனுடைய பிரதிபலன் என்ன தெரியுமா? அவருடைய முகம் பிரகாசித்தது என்று வேதம் சொல்கிறது. அவன் சாந்த குணமாய் மாறினான் என்று வேதம் சொல்கிறது. அவன் எங்கும் உண்மையுள்ளவனாய் மாறினான் என்று வேதம் சொல்கிறது. தேவன் கோபமாய் எழும்பின பொழுது மோசே அவரை சாந்தப்படுத்துறாரு. நீங்க இப்படி பண்ணலாமா? நீங்க ஒரு நிமிஷத்துல அதம் பண்ணினா பார்க்கிறவர் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இப்படி வழியில கொண்டு வந்து கொன்று போடும்படி கர்த்தர் செஞ்சிட்டாரேன்னு சொல்லி உங்க நாமம் தூஷிக்கப்படுமே என்று சொல்லி கர்த்தருக்கு ஆலோசனை சொல்ற அளவுக்கு இவன் சாந்த குணமுள்ளவனாய் கர்த்தருக்கு முன் நிற்கிற வரையும் இருந்தான். மலையை விட்டு கீழே இறங்கும் பொழுதுதான் அவனுக்கு மனுஷ சுபாவம் வந்துச்சு, கோபம் வந்துச்சு. கர்த்தரோடு இருக்கிற வரையும் அவன் மென்மையான சுபாவம் உள்ளவனா இருந்தான். அப்ப தேவனுக்கு முன் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விசேஷித்த அத்தாரிட்டி பவர் இருக்கும். தேவனுக்கு முன்னாடி போய் நீங்க நின்று பழகிட்டீங்கன்னா தேவ சுபாவம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும், தேவ சிந்தை உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்ப எப்ப அந்த சிந்தை நமக்குள்ள வரும்னா, நம்ம எத்தனை மணி நேரம் தேவனோடு நடக்கிறோமோ, எத்தனை மணி நேரம் கர்த்தரோடு அமர்ந்து இருக்கிறோமோ, எவ்வளவு நேரம் நம்ம தேவனோடு சங்கமிக்கிறோமோ, அந்த அளவுக்கு அவருடைய கிருபைகளையும் அவருடைய பிரசன்னத்தையும் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த முடியும் தேவனுடைய பிள்ளைகளை.
இங்கு பாருங்களேன், எலியா சொல்றாரு ரொம்ப முக்கியமான வார்த்தை, தேவனுக்கு முன் நிற்கிற நான் சொல்லுகிறேன். பாருங்களேன், இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை கவனித்தால் கர்த்தர் சொல்லி இவன் சொல்லல, நான் சொல்றேன். ஏன்னா அவருடைய பிரதிநிதியாய் இருக்கிற நான் சொல்லுகிறேன், அவருடைய ஊழியக்காரனாய் இருக்கிற நான் சொல்லுகிறேன், அவருடைய சாயலாய் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிற நான் சொல்லுகிறேன். வேதம் சொல்லுது, நம்முடைய ரூபத்தின்படியும் நம்முடைய சாயலின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்ப நம்ம ஒவ்வொருவரும் தேவ சாயலின்படி இருக்கிறோம். நம்ம ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தால் அவர்கள் மேல ஆசீர்வாதம் வரும், நம்ம ஒரு மனுஷனை சபித்தால் அவர்கள் மேல சாபம் வரும். வேதம் சொல்லுது, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவங்களே நான் சபிப்பேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப அருமையானவர்களே, இந்த எலியா பாருங்க எவ்வளவு ஒரு அழகான வார்த்தையை சொல்றாரு. தேவனுக்கு முன் இருக்கிற நான் அவருடைய உயிரை கொண்டு அவருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்றேன், என் வாக்கின் படியே அன்றி இனி வர நாட்களில் இந்த பூமியில ஆகாப் ராஜாவே, இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்பே, நீ ஒருவேளை ராஜாவா இருக்கலாம், ஆனா இயற்கைகள் எல்லாம் தேவனுடைய ஊழியக்காரனாகி எனக்கு அது கட்டுப்பட்டு இருக்கிறது. பாருங்க, ஒரு நாள் யோசுவா நின்று ஒரு வார்த்தை சொல்றாரு, சூரியனே தரித்து நில், சந்திரனே தரித்து நில். அவன் சொன்ன உடனே ஒரு பகல் முழுவதும் சூரியனும் சந்திரனும் செயல்படாமல் அப்படியே நின்றது. யுத்தம் தொடர்ந்து நடைபெற்றது. யுத்தத்தில் ஜெயிக்கிற வரையும் இயற்கைகள் யோசுவாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டது என்று வேதம் சொல்லுது. அப்ப பத்தியா, தேவனுக்கு முன் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விசேஷித்த அதிகாரம் இருக்கு. வேதம் சொல்லுது லூக்கால, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்ப தேவனுக்கு முன் இருக்கிற நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அத்தாரிட்டியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பாருங்களே, ஆதாம படைச்சு எல்லா மிருகங்களையும் ஆதாம் கிட்ட கூட்டிட்டு வந்தார். ஆதாமு தான் ஒவ்வொன்றுக்கும் பெயர் வைத்தார். சூரியனுக்கு சூரியன் வச்சார், சந்திரனுக்கு சந்திரன் வைத்தார், சிங்கத்திற்கு சிங்கம்னு வைத்தார். அவர் என்ன பெயர் வைத்தாரோ அது அப்படியே ஆயிற்றான். அவர் தான் முதன்னு பெயர் வச்சவர். அவர் மனசுக்குள்ள இத்தனை பேர் வந்திருக்கே, அதை உருவாக்கினவர் யாரு? அந்த ஆதாமுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருந்து ஒவ்வொரு மிருகத்தையும் பார்க்கிறப்ப, உனக்கு யானை, உனக்கு புலி, உனக்கு சிறுத்தை, உனக்கு குரங்கு, உனக்கு முயல், உனக்கு மான், உனக்கு காட்டெருமை, உனக்கு ஒவ்வொன்றுக்கும் அவர் தான் பெயர் வச்சார். அவர் என்னென்ன பெயர் சொன்னாரோ அத்தனை பெயரும் இன்றைக்கு வரையும் பூமியில அப்படியே இருக்கிறது. பெயர் வைத்தவர் அதிகாரத்தை கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்தார், ஆளக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தார். எல்லாவற்றையும் நீ ஆண்டுகொள் என்று சொல்லி கர்த்தர் ஆதாமுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த ஆளுமை தன்மையை கடைசி வரையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம தான் ஆண்டு கொள்ளக்கூடிய அத்தாரிட்டியை கர்த்தர் கொடுத்திருக்காரு. அதை நம்ம இழந்துடக்கூடாது. அருமையான தம்பி தங்கச்சி, இங்கு பாருங்களேன், எலியா கருத்த ஜெபம் பண்றான். என்ன சொல்றான்? மழை பெய்யக்கூடாது. இவன் வாக்கின் படியே 3 வருஷம் அந்த பூமியில ஒரு பொட்டு மழை கிடையாது, பனி கிடையாது. தேசம் வாடி போச்சு, தண்ணீர் இல்லை, குதிரைகள் எல்லாம் செத்து போச்சு, யானை செத்து போச்சு, மனுஷர்கள் எல்லாம் சாக ஆரம்பிச்சிட்டாங்க, பஞ்சம் தலைவிரித்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா மீண்டும் கருத்தாய் ஜெபம் பண்ணினா கர்த்தர் மழையை கொடுத்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு. அப்ப ஜெபத்திற்கு எவ்வளவு வல்லமை இருக்கு பார்த்தீங்களா? ஜெபம் பண்ணினால் சூரியனை நிறுத்தலாம், ஜெபம் பண்ணினால் சந்திரனை நிறுத்தலாம், ஜெபம் பண்ணினால் மரித்தோரை எழுப்பலாம், ஜெபம் பண்ணினால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஜெபத்தினால் ஆகாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது. அப்ப எப்படி ஜெபம் பண்ணணுமா? கருத்தா ஜெபம் பண்ணணும். நம்ம வானத்துல சிலமம் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம ஜெபம் கருத்தா ஜெபம் பண்ணணும். இவன் பாருங்க, எதுல கை வைக்கிறான்? மலை மேல கையை வச்சான், பனி மேல கையை வச்சான். ரெண்டையும் நிறுத்திட்டான். மழையும் பெய்யக்கூடாது, பனியும் பெய்யக்கூடாது. அவன் சண்டையெல்லாம் போடல, ராஜா கிட்ட போய் எதுவுமே பேசல. நேரா வந்தான், நின்னா. ராஜா, நான் சொல்றேன், உனக்கு சகல அதிகாரம் ஊருக்குள்ள இருக்கலாம், எனக்கு இயற்கை மேல அதிகாரம் இருக்குது. காரணம், தேவனுக்கு முன் இருக்கிற நான். அப்ப உங்களுக்கும் அந்த அதிகாரம் இருக்குது. நீங்க பார்த்து சொன்னா கர்த்தர் கேட்பார். ஆசாரியனுடைய சத்தம் பரலோகத்துல தொனித்தது என்று வேதம் சொல்லு. எலிசா, நீ நல்லா பாருங்க, செத்த பிள்ளை மேல ஏறி படுத்து ஜெபம் பண்றான், அந்த பிள்ளை உயிரோடு எழும்பினது. வேதத்துல நிறைய ஜெபத்திற்கு கர்த்தர் உடனே பதில் கொடுத்தார். காரணம், அவர்கள் தேவனுக்கு முன் நின்றதுனால் அவங்க ஜெபத்துக்கு உடனே பதில் வந்துச்சு. நம்ம ஜெபத்துக்கு ஏன் பதில் வரல தெரியுமா? நம்ம நிக்க வேண்டிய நேரம் நிக்கலங்க. ஆசாரியர்கள் பேழையை சுமந்துட்டு எத்தனை நாள் நின்னாங்க? கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள் கடக்கணும், 6 லட்சம் ஸ்திரீகள் கடக்கணும், 6 லட்சம் பிள்ளைகள் கடக்கணும், ஆடு மாடெல்லாம் கடக்கணும். இவ்வளவு நேரம் அவங்க கடக்கிற வரையும் பேழைய ஆசாரியர்கள் சுமந்துக்கிட்டு நிக்கிறான். எவ்வளவு கஷ்டம் யோசித்து பாருங்க. நின்ன நிலையிலே நிக்கணும். ஏன்னா பெட்டி பயங்கரமான பெட்டி. உள்ள இருக்கிறது என்ன இருக்கு? மண்ணா இருக்கு, ஆரோன் கோல் இருக்கு, அடுத்து என்ன இருக்குது? 3 காரியம்.
பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த மண்ணா இருக்குது, ஆரோன் கோல் இருக்குது, 10 கட்டளை இருக்குது. இதைத்தான் ஒருத்தன் அசால்ட்டா தொட்டோன்னே கர்த்தர் அவனை அடிச்சார். அந்த அடிச்ச அந்த குடும்பம் கண்ணீர்ல மிதந்துச்சு. அந்த பெட்டியை தான் ஆசாரியன்னு சுமந்துக்கிட்டு இருக்கேன். சுமந்துக்கிட்டு இருக்கிறவன் அசால்ட்டா அங்கிட்டு இங்கிட்டு ஆட்ட முடியுமா? அந்த பெட்டியை நின்ன நிலையிலேயே நின்றுக்கிட்டு இருக்கேன். அவர்கள் கடந்து போறதுக்கு 1 நாள் ஆயிருக்கலாம், 2 நாள் ஆயிருக்கலாம், 3 நாள் ஆயிருக்கலாம், 1 வாரம் ஆயிருக்கலாம். இந்த 1 வாரமோ அல்லது 2 நாளோ 3 நாளோ அந்த பெட்டியை சுமந்தவன் சுமந்த மாதிரியே தண்ணிக்குள்ள நிற்கிறான். கொஞ்சம் கூட அவன் பொசிஷன் மாறல. ஏன்னா உள்ள இருக்கிறது பயங்கரமான பராக்கிரமசாலியோடைய கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, மண்ணா இருக்குது. அதை அசால்ட்டை கீழே இறக்கி வைக்க முடியாது, அங்கிட்டு இங்கிட்டு தூக்க முடியாது, அவன் தான் சுமக்கணும். அப்போ 6 லட்சம் புருஷர்கள் கடக்கிறதுக்கு எத்தனை நாளாக இருக்கு யோசித்து பாருங்க. ஒரு யோர்தான் எவ்வளோ நீளமாக இருக்கு அந்த யோர்தான். ஒருவேளை இங்கேருந்து ரோட்டு தொலை இருக்கலாம், இங்கேருந்து கிட்டத்தட்ட என்கட்சி வரையும் இருக்கலாம். இவ்வளோ தொலை அவங்க கிராஸ் பண்ணணும், 1 கிலோமீட்டர் கூட அது இருக்கலாம். அவ்வளோ தூரம் அவங்க போய் ஒவ்வொருத்தராக கடக்கிற வரையும் இந்த 4 பய பெட்டியை சுமந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ சுமக்கிறப்ப தோல் எவ்வளோ வலிச்சிருக்கும், எவ்வளோ நேரம் அவங்க கால் வலிக்க நின்றுருப்பாங்க, எவ்வளோ நேரம் அவங்களுக்கு சரீரத்தில் களைப்போடு நின்றுருப்பாங்க. மோசே கையை தூக்கி பிடிக்கிறார், தூக்கி பிடிக்கிறார், தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறார். இவர் எவ்வளோ நேரம் தூக்குனாரோ அவ்வளோ நேரம் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்களாம். அவர் கையை தாழ விடுகையில் அமலேக்கர்கள் மேற்கொண்டார்களாம். இவன் எப்பயாவது கை தளர்ந்துச்சுன்னா உடனே அமலேக்கர்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்த ஆரோனும் ஊரும் பார்க்குறாங்க. ஓ, யுத்தத்திற்கு காரணம் மேலே இருக்கிற கை தான் காரணம். யோசுவா இவ்வளவுல ஜெயிக்கணும்னா மேலே இருக்கிற மோசையுடைய கை உயர்த்தி பிடிக்கணும்னு சொல்லி 2 பேரும் 2 கல்லை எடுத்து கொண்டு வந்து உட்கார்ந்து மோசையுடைய கைகளை தளர விடாதபடி 2 பேரும் தாங்கினார்கள். சூரியன் அஸ்தமிக்கிற வரையும் அவனுடைய கைகள் ஒரே பொசிஷன்ல இருந்தது. இஸ்ரவேலர்கள் ஜெயித்தார்கள். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப பெட்டியை சுமக்கிறவன் பெட்டியை சுமக்கணும், தூக்கி பிடிக்கிறவன் தூக்கி பிடிக்கணும். ஈட்டியை யோசுவா தூக்கி பிடிச்சானா. எவ்வளவு நேரம் ஈட்டி பிடிக்கிறது கஷ்டம் தெரியுமா? ஈட்டி சாதாரண வெயிட்டா இருக்கும், 20 கிலோவுக்கு மேல இருக்கும். அந்த ஈட்டியை தூக்கி பிடிச்சிட்டு நீங்க வேணா தூக்கி பாருங்க. ஒரு 1/4 மணி நேரம் உங்க கையை தூக்கி நிப்பாட்டி உங்க வீட்டில் ஜெபம் பண்ணி பாருங்க. 5 நிமிஷம் உங்களால தூக்க முடியாது, தூக்குங்காட்டி கீழே போட்டுருவீங்க. உங்க கையை உங்களாலேயே தூக்க முடியாது. ஒரு ஈட்டியை வேற தூக்கி அவன் அஸ்தமிக்கிற வரையும் பிடிக்கணும். ஈட்டியை எவ்வளவு நேரம் தூக்கி பிடிச்சானோ அந்த அளவுக்கு தான் வெற்றி. அருமையான தம்பி தங்கச்சி, தேவனுக்கு முன்னிருக்கிற நமக்கு ஒரு வித்தியாசமான காரியத்தை கத்த நம்முடைய வாழ்க்கையில செய்வார். நம்ம கருத்தா ஜெபம் பண்ணணும். அவன் கருத்தா சொன்னா மழை பெய்யக்கூடாது. மழை இல்லை, மக்கள் எல்லாம் தண்ணீர் இல்லாம தவிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் கர்த்தரை நோக்கி அபயமிட ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் சொன்னாரு, போதும், மக்கள் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, நீ போ, நான் தேசத்தின் மேல் மலையே கட்டளையிடுவேன். அப்ப எந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தால் கர்த்தருக்கு அது ஆசீர்வாதமா இருக்குமோ அதை அவர் கொடுப்பார். எதை எடுத்தா அவன் கர்த்தரை தேடுவானோ அதை எடுக்க கர்த்தர் நம்மளை அனுமதிப்பார். அப்ப கொடுக்கவும் எடுக்கவும் கர்த்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்துவார். அருமையானவர்களே, இன்னொரு மனுஷன் எவ்வளவு கருத்தை ஜெபம் பண்றான் பாருங்க. 509வது பக்கம், 1 நாளாகமம் புஸ்தகம் 509வது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். இந்த ஒரு இடத்துல தான் இவன் வர்றான். இவனை பத்தி முன்னாடி பின்னாடி நீங்க பார்க்கவே முடியாது. யாபேஷ், 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஒரே ஒரு அதிகாரத்துல தாங்க வர்றேன். இவன் வேதத்துல இந்த ஒரு இடத்துல தான் அவனை பார்க்கலாம். மேல இருந்து கோத்திர பட்டியல்கள் வருது. இவன் இவனை பெத்தான், இவன் இவனை பெத்தான், இவன் இவனை பெத்தான்னு வந்துகிட்டே இருக்கு. அதுல 9ஆம் வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா, யாபேசு தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். இவன் பிறக்கும் பொழுதே எப்படிப்பட்ட மகனா பிறக்கிறானா? துக்கத்தின் மகன், வேதனையின் மகன், கண்ணீரின் மகன், சுருக்கமா சொன்னா புலம்பலின் மகன். ஏலி மருமகள் ஒரு பிள்ளை பெத்தெடுத்தா. ஆண் பிள்ளை பிறக்கிறப்ப அவ சொல்றா இக்கப்போத் அப்படின்னா என்ன, மகிமை போயிற்று, பெட்டி பிடிக்கப்பட்டு போச்சு. அப்பதான் பெலிஸ்தர்கிட்ட போய் அந்த பெட்டியை பிடிச்சிட்டாங்க. பெட்டி பிடிச்சிட்டாங்கிற செய்தி வந்து சொல்றாங்க. அப்ப டெலிவரி ஆகுது. டெலிவரி ஆகிறப்ப இவ சொல்றா, பெட்டியே போயிருச்சு, இந்த பிள்ளை பிறந்து என்ன பண்றது? அந்த பிள்ளை மேல அவ சிந்த வைக்கலையா. அப்ப அந்த பிள்ளை பிறக்கிற நேரம் இஸ்ரவேலில் இருந்த தேவனுடைய பெட்டி பெலிஸ்தருடைய பட்டணத்துல பிடிபட்டு போச்சான். அதனுடைய பெயர் சொல்றா, இந்த பிள்ளைக்கு என்ன பேர் தெரியுமா? இக்கப்போத் அப்படின்னா பெட்டி போயிற்று, மகிமை போயிற்று. இதே மாதிரி தான் இந்த யாபேசு பிறக்கிறப்ப அவங்க அம்மா சொல்றா,
துக்கத்தின் மகன். அப்பனா வேதனையோடு ஒரு பிள்ளை பெத்தெடுக்கிறான், கண்ணீரோடு. அதெல்லாம் எழுதப்படல, என்ன வேதனை, என்ன கண்ணீர், என்ன புலம்பல், என்ன துக்கம் தெரியாது. ஆனாலும் அவர் பேர் வைக்கிறா யாபேஸ். யாபேஸ்னா துக்கத்தின் மகன். அப்ப இந்த துக்கத்தின் மகன் யாரை பார்க்கிறேன்? இஸ்ரவேலரின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி என்ன பண்ணி ஜெபம் பண்றான் பாருங்க. முதல்ல அவன் கேட்கிற வார்த்தை, என் எல்லையை பெரிதாக்கும். அப்ப என்ன அர்த்தம்? அவனுக்கு எல்லை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, நிலங்கள் இல்லை, அவனுடைய எல்லைகளில் விருத்தி இல்லை. அதனாலதான் அவன் சொல்றான், என் எல்லையை பெரிதாக்கும். அடுத்து பாருங்களே, உமது கரம் என் கூட இருக்கணும். இவன் கேட்டு கொண்டதெல்லாம் கர்த்தர் தந்தார். ஒன்று, என் எல்லையை விஸ்தாரப்படுத்து. ரெண்டாவது, உம்முடைய கரம் என் கூட இருக்கட்டும். அடுத்துக்கு பாருங்களேன், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்தரலும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. சங்கீதத்தில் 91 படிச்சு பாருங்களே, பகலில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், இருளில் நடமாடு கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கு சங்காரத்திற்கும் நீ பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்ப எத்தனையோ தீங்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நல்லா நம்ம போய்கிட்டே இருக்கிறோம்னு. நமக்கு தெரியாத விதத்துல எத்தனையோ காரியங்கள் இருக்கு. இந்த உலகத்துல வான மண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டங்கள் உண்டு. யாரை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். இந்த உலகத்துல பலதரப்பட்ட ஆவிகள் நமக்கு விரோதமா இருக்குது. பொய்யின் ஆவி, இச்சகமான ஆவி, சூனிய ஆவி, மந்திர ஆவி, ஏவலின் ஆவி, பாவத்தை இச்சையை தூண்டுகிற ஆவி. எப்படி ஆகிலும் நம்ம பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க விடாதபடி நம்மளை தடுக்குவதற்கு பலதரப்பட்ட ஆவிகள் இந்த உலகத்துல கட்டவிழ்க்கப்பட்டிருக்கு. வேதம் சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேற ஒன்றுக்கும் வாரான். நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படவுமே வந்தேன் என்று கர்த்தர் சொல்றாரு. இங்க பாருங்களே, இந்த யாபேஸ் ஜெபம் பண்றான், தீங்கு என்னை துங்கப்படுத்தக்கூடாது. அப்ப இவனுக்கு விரோதமா எத்தனை தீங்கு இருக்கு. தாவீதுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, எனக்கும் மரணத்திற்கு 1 அடி தூரம் இருக்கு. சிங்கத்தின் பற்களுக்கு நடுவிலே நான் இருக்கிறேன். அவர்கள் வியாதியா இருந்த பொழுது நான் ஓவாசித்து அழுதேன், ஆனால் அவர்களோ எனக்கு தீங்கு செய்யறாங்க. 1 அடி தூரம் தான் இருக்குதா மரணத்துக்கு. அவருக்கு அப்படி ஓடுறாரு, தப்பிச்சு தப்பிச்சு ஒவ்வொரு இடத்துலையும் துரத்தி அவரை இஸ்ரவேலை விட்டே துரத்தி விட்டுட்டான். ஆகீஸ் ராஜா கிட்ட போய் அவன் தஞ்சம் புகுந்தான். அப்ப எந்த அளவுக்கு தீங்கு அவனை துரத்துது பார். சொந்த பிள்ளைகளே அவனை துரத்துகிறார், மனைவியே துரத்தி விடுறா. ஓடிரு, எங்க அப்பா உன்னை கொல்ல போறார். 200 நுனித்தோலை கொடுத்து திருமணம் முடிச்சுட்டு அவளோட அவன் வாழ முடியல, அவளை விட்டுட்டு உயிருக்காக தப்பித்து ஓடுறான். அவன் வாழ்க்கையில எங்கனையுமே ஒரு நிம்மதி இல்லாத பொழப்பு. கடைசி வரையும் ஓடிக்கிட்டே தான் இருப்பான். கடைசியில தான் வாக்கு தத்தம் நிறைவேறும். அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் வந்தான். இதான் தீங்கு. இப்ப இந்த யாபேசுக்கு தீங்கு இருந்திருக்கு. அதனாலதான் சொல்றேன், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. அப்ப தீங்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில துக்கத்தை கொண்டு வருகிறது. வியாதி ஒரு துக்கத்தை கொண்டு வருகிறது, வறுமை துக்கத்தை கொண்டு வருகிறது, இழப்புகள் துக்கத்தை கொண்டு வருகிறது, பிரிவினைகள் துக்கத்தை கொண்டு வருது. இந்த யாபேஸ் ஜெபம்றாரு, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. 3 காரியம் சொல்றாரு. என்னை எல்லையை பெருசாக்கும், அடுத்து உம்முடைய கரம் என் கூட இருக்கணும், அடுத்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்திரலும் என்று வேண்டிக் கொண்டான். வசனம் சொல்லுது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எலியா ஜெபம் பண்ணினா கர்த்தர் பதில் கொடுத்தார். மழை வேண்டான்னா மழை நிப்பாட்டினார், மழை வேணும்னா மழை கொடுத்தார். அதே தேவன் இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மாறாதவர். ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? அவர் இன்றும் மாறாதவர். எலியாவின் தேவன் நம்முடைய தேவன், யாபேசின் தேவன் நம்முடைய தேவன். யாபேசுக்கு உடனே பதில் கொடுத்தாரே. அப்ப அவன் கருத்தா ஜெபம் பண்ண, எனக்கு எல்லையை பெரிதாக்கி கொடுங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, உம்முடைய கரம் என் கூட இருக்கணும். அவன் கேட்டுக்கொண்ட நியாயமான விண்ணப்பத்திற்கு, கருத்தான ஜெபத்திற்கு கர்த்தர் உடனே 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 பதில் கொடுத்தார். சீசர்கள் இயேசுவை பார்த்து கேட்குறாங்க, யோவான் தன் சீசர்களுக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு ஜெபம் பண்ண போதிக்கணும். பரமண்டல ஜெபத்தை நினைக்காத உட்காந்து தியானிச்சு பாருங்களேன், எவ்வளவு அழகான ஜெபம் தெரியுமா. அதுல அழகழகா அன்றன்று உள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரோம், நீ எப்படி மன்னிக்கிறீரோ அதுபோல நாங்களும் எங்கள் எதிர்காலிக்கு மன்னிக்கணும். அப்ப இதெல்லாம் ஜெபத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் உம்முடைய சித்தம் தான் நடக்கணும். அதுதான் ஜெபம்.
ஒவ்வொரு நாள் நம்ம பண்ணுற ஜெபம் பரலோகத்தில் செய்யப்படுது போல பூமியிலும் என்ன செய்யப்படணும். அதுக்காக நம்ம கேட்டு ஜெபம் பண்ணணும். அருமையானவர்களே, எலியா ஜெபம் பண்ணினார், பதில் கிடைச்சிச்சு. யாபேஸ் ஜெபம் பண்ணினார், பதில் கிடைச்சிச்சு. இன்னும் ஒருத்தருடைய ஜெபத்தை உங்கள் மத்தியில் வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கலாம். அன்பு இரட்சகராம் இயேசு கிறிஸ்து அவர் எப்படி ஜெபம் பண்ணினார்? லூக்கா புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். இந்த உலகத்தில் ஜெபம் எவ்வளவு முக்கியம் இதை நமக்கு செய்து காட்டினவர் ஏசப்பா தான். லூக்கா 22 117வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். தேங்க்யூ. 22ஆம் அதிகாரம் 18வது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. 44வது வசனம் வாசிக்கலாமா? அவ மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்றப்ப அவருடைய நிலை என்ன தெரியுமா? வியாகுலம், வேதனை, துக்கம், கண்ணீர், முழு பாதாளமும் அவருக்கு விரோதமாக எழும்பி வருது. முழு உலகத்தில் இருக்கிற அந்தகாரமும் அவருக்கு விரோதமாக எழும்பி வந்து அவருக்கு விரோதமாக நின்று கொண்டு இருக்கு. ஒரு பக்கம் அவரை காட்டி கொடுத்தவங்க, ஒரு பக்கம் அவரை பிடிக்க போறவங்க, ஒரு பக்கம் சீசர்கள்லாம் ஓடி ஒளிந்து கொண்ட நிலை. இந்த சூழ்நிலையில தான் அவர் அங்கே நின்று கொண்டு இருக்கிறார். இப்போதான் அதெல்லாம் நடக்க போகுது. 44 வசனம் பாருங்க. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அங்கே எலியா ஜெபம் பண்ற நிலை வேற, யாபேஸ் ஜெபம் பண்ண நிலை வேற. நம்ம அன்பு இரட்சகராம் இயேசு கிறிஸ்து பண்ணின ஜெபத்தினுடைய நிலையை பாருங்க. வியாகுலத்தோடு ஒரு ஜெபம், வேதனையோடு ஒரு ஜெபம், புலம்பலோடு ஒரு ஜெபம், கைவிடப்பட்ட நிலையில ஒரு ஜெபம். ஒருவேளை இன்னைக்கு நீங்க எந்த நிலைமையில வந்திருக்கிறீங்களோ கர்த்தர் அதை அறிவார். நீ எந்த நிலையில இருந்தாலும் ஜெபம் பண்ணணும். ஏன்னா ஜெபம் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளது. சொந்த அண்ணனை தானே பார்க்க போறேன் யாக்கோபு. நம்மளா இருந்தால் அண்ணனை பார்க்கறதுக்கு ஓட்டமால ஓடுவோம். ஆனா முன்னாடி ஏசா வர்றான்னு தெரிஞ்ச உடனே 4 மனைவிகளையும் தள்ளி விடுறேன். நீ போ, அங்கிட்டு போங்க, எல்லாம் 11 பிள்ளைகளும் போங்க அங்கிட்டு, எல்லாம் ஒருத்தர் வேண்டாம், எல்லாம் நீங்கெல்லாம் இருந்த கதை ஆகாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு தனியாக ஒரு ஆற்றங்கரையில் போய் ஜெபம் பண்ணுறேன். என்ன ஜெபம் பண்ண? என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய உம்மை நான் விட மாட்டேன். ஒரு ராத்திரி ஒரு ஃபுல் நைட் ப்ரேயர் பண்ணுறாங்க. ஒரு இரவெல்லாம் போராடுறேன். ராகேல முதல்ல ஒதுக்குறேன். இவ்வளோ நாளாக ராகேல விட்டுட்டே போக மாட்டேன். எங்கே போனாலும் இந்த ராகேல் இழுத்துக்கிட்டே அலைஞ்சவேன். கடைசி நேரம் பார்க்குறேன், ராகேல் இருந்தால் நம்மளால் ஜீவன் தப்ப முடியாது. இன்னைக்கு ஒதுக்கிட்டே அவளை ஆகணும்னு ஒதுக்கி விட்டுட்டேன். சில்பால் பில்பால் எல்லாத்தையும் ஒதுக்கு, எல்லா பையங்களையும் பிரியமான பெண்ணியமேனை ஒதுக்கு, எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு தனித்து நான் தேவனோடு போறேன். யார் அப்ப சந்திக்கிறதுக்கு? ஏசாவை சந்திக்கிறதுக்கு இவ்வளவு ஜெபம் தேவையா? சொந்த அண்ணன் தானே, 20 வருஷம் கழிச்சு பார்க்க போறான்ல, நேரா ஓடி போய் அண்ணான்னு சொல்லி காலில் விழுந்துட்டா வேலை முடிஞ்சு போச்சுல. ஆனா அவனுக்கு தெரியுது, மனுஷீகமா நான் போனேன்னா பட்டயத்துக்கு இரையாயிருவேன். 20 வருஷமா அவன் இருதயத்துக்குள்ள என்னை குறித்து ஒரு வேதனையை வச்சிருக்கிறேன். அவனுடைய 2 ஆசீர்வாதங்களை நான் சொந்தமாக எடுத்துக்கொண்டேன். ஒரு முறை அவனை வஞ்சித்து நான் அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை பிடுங்கிக்கிட்டேன். இன்னொரு முறை மாறு வஸ்திர தரித்து அவனுக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ அதுக்கு பிரயாச்சித்தமா அவன் மனதுக்குள்ள என்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன். நிச்சயமா என் பலத்தில் போய் நின்னா அவன் என்ன பண்ணிடுவேன்? கொன்றுவேன். அதனால என் ஜீவன் தப்பணும்னா நான் போக வேண்டிய ஒரே ஒரு இடம் எனக்கு தெரியுமா? கர்த்தருடைய பாதம். அவன் போய் கேட்குறான், என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய உம்மை விட மாட்டேன். அங்கே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். காலையில் எழும்பி போன அண்ணன்ட்ட அன்னை முகநாடி மாறினது. அவன் சொல்றான், என்னுடைய ஆட்களை எல்லாம் உனக்கு வைக்கவா, உனக்கு பாதுகாப்பு கொடுக்கட்டா, வா என் கூட அந்த பட்டணத்துக்கு வான்னு சொல்லி கர்த்தர் முகக்கலையை மாற்றினார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். பாருங்களே, தன்னுடைய சொந்த அண்ணனை சந்திப்பதற்கு ஒரு இரவெல்லாம் அவன் ஜெபம் பண்ணினான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம்? ஜெபம் தாங்க நமக்கு ஜீவன். ஜெபிக்கிற மனுஷன் இந்த உலகத்துல கிங்கு மாதிரி இருப்பாங்க. அவனை யாருமே அசைக்கவே முடியாது. உன் முழங்கால மட்டும் நீ முடக்கிட்டேனா நீ இந்த உலகத்துல கம்பீரமாய் வாழலாம், முதுகெலும்பு உள்ளவனாய் நீ வாழலாம். ஜெபம் இல்லாத வாழ்க்கை ஜீரோ. பாருங்களேன், சொந்த அண்ணனை சந்திப்பதற்கு ஒரு இரவெல்லாம் அவர் ஜெபம் பண்றார். ஏன்னா அவருக்குள்ள இந்த 20 வருஷமா இருக்கிற கசப்பு, வைராக்கியம், விரோதம், காய்மகாரம், இழப்புகள் இது எல்லாம் மறையணும்னா சமாதானத்தின் தேவனை நோக்கி நம்ம பார்க்கணும். சமாதானத்தின் பிரபு அந்த இடத்துல இறங்கினா தான் அந்த இடத்துல ஒரு சமாதான உடன்படிக்கை உண்டாகும் என்பதை யாக்கோபு அழகாய அறிந்து தெரிந்து கருத்தா போய் ஜெபம் பண்றான். ஒதுக்க வேண்டியதை ஒதுக்குனா, பிடிக்க வேண்டியதை பிடிச்சான், காரியத்துல ஜெயம் பெற்றான். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்த நாள் அவன் சமாதான புருஷனாய் தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை சந்தித்தான். இது மாதிரி வேதத்துல நிறைய காரியங்களை நம்ம ஜெபத்தினுடைய ஆழத்தை பார்க்கலாம். ஏசப்பா சீசர்களை கூட இருக்கிறவங்க தானே, தெரிஞ்சவங்க தானே,
இவங்க தானே அவருக்கு தெரியும் இல்லையா? 12 பேர் யாருன்னு அவருக்கு பூமியில இறங்குறதுக்கு முன்னாடியே தெரியும். ஆனா அவங்கள சந்திப்பதற்கு முன்னாடி ஒரு இரவெல்லாம் ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்ணியிருப்பார்? இரவெல்லாம் ஒரு ஜெபம் தேவையா? ஒரு ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணிட்டு விடியால போய் அந்த 12 பேரை செலக்ட் பண்றாரு. 12 பேரை கூப்பிடுறாரு. 12 பேரை தன்னோடு இணைத்து கொள்றாரு. 30வது வருஷத்துல இது நடக்குது. 3 வருஷம் தன்னோடு கூட வைத்து கொண்டார். அவர்களை சந்திப்பதற்கு முன்னாடி ஏசப்பா ஒரு இரவு முழுசும் அவர் ஜெபம் பண்றார். மோசே 40 நாட்கள் ஜெபம் பண்ண வைத்தார். வேதத்துல பாத்தீங்கன்னா ஜெபிக்கிற மனிதர்கள் தன் புருஷனை தானே சந்திக்க போறா. எஸ்தர் யாரு? ஆகாஸ்வேர் ராஜா சொந்த புருஷன் தானே. 1 மாதம், கிட்டத்தட்ட 1 மாதம் அவர் என்னை கூப்பிடவில்லை என்று சொல்றான். 1 மாத காலமாக அவருக்கும் இவளுக்கும் என்ன இல்லை, ஒரு உறவு இல்லாமல் இருக்கு. இப்ப அவன் எழும்பி போனா புருஷன் வேண்டான்னு சொல்லிடுவார். ஆனா அந்த புருஷனை சந்திப்பதற்கு 3 நாள் முடமிட்டு ஜெபம் பண்ண. நான் கைத்தட்டி கருத்துருங்க. ஏன் ஜெபம் பண்ண தெரியுமா? நான் போகும் பொழுது அவருடைய செங்கோல் உயர்த்தப்படணுமே, அவர் என் ஜெபத்திற்கு ஆம் என்று பதில் கொடுக்கணுமே, என் விண்ணப்பத்துக்கு அவர் பதில் கொடுக்கணுமே, யூத கோத்திரத்துக்கு ஒரு சேமம் கிடைக்கணுமேனு தன் சொந்த கணவனை சந்திப்பதற்கு முன்னாடி 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தன் தாதிமாரோடு உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு தான் தன்னுடைய கணவனாகிய ஆகாஸ்வேர்கிட்ட பிரவேசித்தா. அவர் கேட்கிறார், எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன, உன் விண்ணப்பம் என்ன? ஒருத்தன் அண்ணனை சந்திக்க ஜெபம் பண்றேன், ஒருத்தி புருஷனை சந்திக்க ஜெபம் பண்றா. ஏசப்பா சீசர்களை சந்திப்பதற்கு முன்னாடி இரவெல்லாம் ஜெபம் பண்ணினார். பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வியாகுலத்திலேயே அவர் ஜெபம் பண்றாரு. சீசர்களை தெரிந்தெடுப்பதற்கு அவர் ஜெபம் பண்றாரு. ஒவ்வொரு ஊழியத்துக்கு முன்னாடி அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். லூக்கா 5:16 எடுக்க வேண்டாம், வனாந்தரத்துல தனித்து போய் ஜெபம் பண்ணினார். லூக்கா 6:12 மலை மேல் ஏறி இரவெல்லாம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். லூக்கா 11:1 அவர் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு சீசர்களுக்கு ஜெபம் பண்ணுவதை பற்றி சொல்லி கொடுத்தார். இப்படி வேதத்துல நிறைய இடத்துல, மத்தேயு 4:2 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போனார். 40 நாள் என்ன பண்ணியிருப்பார்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். எப்படி இந்த ஊழியத்தை செய்யணும்? பிதா சொல்ல சொல்ல குமாரன் எல்லாவற்றையும் செய்தார். பிதா சொல்லாமல் ஒரு காரியத்தை அவர் செய்ய மாட்டார். பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம். அவர் காண்கிறது எதுவோ அதை அன்றி காண்கிறாராம். பூமியில இருந்தாலும் பரலோகத்தில் இருக்கிறதை காண்கிறாராம். காண்கிறதை அன்றி வேறொன்றையும் தாமாய் அவர் செய்ய மாட்டார். அப்ப எந்த அளவுக்கு இயேசுவும் பிதாவும் இணைந்து இசைந்து ஒன்றாய் இருந்திருக்கிறார். ஒரே வரியில சொல்றார், நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அப்ப ஊக்கத்தோடு ஜெபம் பண்றாராம். எப்படி ஜெபம் பண்றாரு? அந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 22ஆம் அதிகாரம் 42வது வசனம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருத்து தம்முடைய சீசரிடத்துல வந்து அவர்கள் துக்கத்தினால் நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடி எழுந்திருத்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அப்ப இவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? தூக்கத்தில் இருக்காங்க. இந்த பேதுரு கெச்சேமனி தோட்டத்திலையும் ஜெபம் பண்ண தூங்குவார். அவருக்கு மரணம் நியமிக்கப்பட்ட பொழுதும் அவர் நல்லா தூங்கிட்டு இருப்பார். ஜெயிலில் இருக்கும் பொழுதும் தூக்கம். பேதுருன்னு சொன்னாலே என்னதான் பின்னாடியே இருக்குது, தூக்கத்தின் ஆவி. அங்கப்பான்னு ஏசப்பா சொல்றாரு, 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா? நல்லா கவனிங்க. அட்லீஸ்ட் அவர் எதிர்பார்க்காது 1 மணி நேரம். 1 மணி நேரம் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ண கூடாதா? இன்னைக்கு உங்களையும் பார்த்து கேட்கிறாரு, எவ்வளவு 24 மணி நேரம் உனக்கு கொடுத்துருக்கிறேன்ல. உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்? 24 மணி நேரம். இதுல தசம பாகம் 2 மணி நேரம் 40 நிமிஷம் நீங்க கொடுத்தாகணும். கரெக்டா 2 மணி நேரம் 40 நிமிஷம் கர்த்தருடைய நேரம் ஒவ்வொரு நாளைக்கும். ஆனா நம்ம கொடுக்குற நேரம், உங்க ஜெப நேரத்தை உங்க வீட்டில் இருக்கிற தராசுல தூக்கி வச்சு பாருங்க, எம்பிட்டு நேரம் ஜெபிக்கிறோம். எல்லா நேரத்தையும் உங்களுக்குன்னே நீங்க பயன்படுத்திக்கிட்டா எப்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்? நீங்கள் தசம பாகத்தில் காணிக்கையிலும் என்னை வஞ்சிக்கலாமான்னு கேட்கிறார். தேவனுடைய தேவனுக்கும் ராயனுடையதே ராயனுக்கும் கொடுக்கணுமா? அப்ப தேவனுடைய நேரத்தை தேவனுக்கு செலுத்துங்கள். தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நேரம் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். எலியா சொல்றாருல, முன்னாடி நில்லு, உனக்கு விசேஷித்த கிருபை வரும். தேவனை தேடுகிறவர்கள் கண்டு அடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டு அடைவார்கள். தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கிடைக்கும்னு கர்த்தர் சொல்லியிருக்கு. தட்டு திறக்கப்படும்,
கேளு உனக்கு கொடுக்கப்படும். நம்ம தேவனை சரியா தேடாதனால தாங்க நம்ம கண்டுபிடிக்க முடியும். காலை தோறும் அதிகாலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டு அடைவார்கள். மகதலேனாள் மரியாள் கல்லறையில போய் தேடுறாங்க. நல்லா கவனிங்க, 12 சீசர்கள் வீட்டில் பூட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன். ஆனா ஒரு பெண்ணு அதிகாலை இருட்டோடு எழுந்து கல்லறைக்கு ஓடி அவரை எங்கே வைத்தீர்கள், நான் எடுத்துக்கிறேன் நிற்கிறான். இவளுடைய தாகத்தை பார்த்த கர்த்தர் அவளுக்கு தன்னை தரிசனமாய் காண்பித்தார். அவ சொல்ற ரபுனி ரபுனின்னு சொல்றான். கர்த்தர் முதல் தரிசனம் அவளுக்கு தான் கொடுத்தார். காரணம், கல்லறையிலாவது போய் அவரை பார்க்கணும்னு நினைச்சா இல்லையா? எந்த ஒரு பெண்ணு கல்லறைக்கு போக பயப்படுவாங்க இல்லையா? ஆனா அவ அதிகாலையில ஓடுறாளே, என்ன வாஞ்சை! அந்த வாஞ்சையை பார்த்த கர்த்தர் தன்னை முதல் அவளுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். இது போல நமக்கும் அதிகாலை இருட்டோடு எழுந்து தேடணுங்க. நீங்க நீதிமொழிகள் 31 அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஒரு குணசாலியான ஸ்திரீ அதிகாலை இருட்டோடு எழுந்து நேரப்பட வேலையில தரித்து வியாபார கப்பலை போல இருப்பாளாம். அவளுடைய விளக்கு அணையவே அணையாதான். அவள் வேலைக்காரர்களுக்கு படி அளப்பாளாம். அப்ப எந்த வீட்டில் அதிகாலை ஜபம், எந்த வீட்டில் தேவனுக்கு உகந்த ஜபம் நடக்குதோ அந்த வீடு கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமா இருக்கு, ராஜமுடியா இருக்கு. இவர் பாருங்க, வியாகுலத்தில் இருந்தாலும் ஜபத்தில் அவர் குறையவே இல்லைங்க. அவர் ஜெபிக்கும் பொழுது ரத்தம் நாணங்கள் வெட்டிச்சு, அந்த நரம்புகள் வெட்டிச்சு, எலும்புகள் வெட்டிச்சு, அது பூரா வேர்வையாய் வெளியே வரதான். எந்த அளவுக்கு அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். என்ன ஜெபம் பண்ணார், எதுக்கு ஜெபம் பண்ணியிருப்பார், அதை மட்டும் நீங்க இன்னைக்கு நாள் உட்காந்து யோசிச்சு பாருங்க. என்ன காரியத்துக்கு ஜெபம் பண்ணார்? ஒரே காரியம் சொல்றாரு, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஏன்னா ஆக கடவுள். இப்ப அதுக்கு முன்னாடி தான் அவரை பிடிக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி தான் அவரை கல்வாரிக்கு கொண்டு போறாங்க, இதுக்கு முன்னாடி தான் அவருக்கு முள்முடி வைக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி தான் அவருடைய கண்கள் அந்த முள்ளு வெளிப்படுது, இதுக்கு பின்னாடி தான் அவரை சிலுவையில கொண்டு போய் சித்திரவதைப்படுத்துறாங்க. இத்தனை காரியத்துக்காக தான் அவர் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இதெல்லாம் தாங்க பலன் எனக்கு கொடுங்க, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை எனக்கு கொடுங்க. என் முகத்துல காரி துப்பும் பொழுது என்னுடைய மன வேதனை பற்றக்கூடாது. அவங்க என்னை கன்னத்துல அறையும் பொழுது என்னுடைய இருதயத்துல சின்ன வருத்தம் வந்துடக்கூடாது. அவர்கள் அறியாம செய்ய போறாங்க, இப்படிப்பட்ட உபத்திரவம் எனக்கு வைக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும், அதை தாங்கத்தக்க பலனையும் அதுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் எனக்கு உண்டாக்குங்கன்னு அவர் கண்ணீரோடு கூட போய் ஜெபம் பண்ணினார். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, எலியா ஜெபம் பண்ணினான், பதில் கிடைச்சிச்சு. யாபேஸ் ஜெபம் பண்ணினான், பதில் கிடைச்சிச்சு. ஏசப்பா ஜெபத்திற்கு பிதாவாகிய தேவன் பதில் கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய ஜெபத்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணுனா கர்த்தர் பதில் கொடுப்பார். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம். எல்லாரும் ஹல்லேலூயா.